இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒன் பாட் சாம்பார் எப்படி செய்கிறங்கிற பார்த்தலாம். இதுக்கு துவரம்பருப்பை 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு தேவையான காய்கறி கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் சேர்த்துருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலில் செய்யும் போது பூசணிக்காய் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குவாங்க. 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். டிஃபன் சாம்பார் அப்படிங்கறனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். சேர்த்துட்டு மூடி 4 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா நேச்சுரலாக குழாய் வந்ததும் இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்க தண்ணியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே தக்காளி, வெங்காயம் மட்டும் விட்டுட்டு அதில் இருக்க பாதி காய்கறியை எடுத்து அந்த பவுல்லையே எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க காய்கறியோட சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். மேஷர் வச்சும் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியும் இல்லாமல் நைஸாக கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு சூடு பண்ண தேவையில்லை. ஒரு தடவை கலந்து கொடுத்தா மட்டும் போதும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், எந்த சாம்பார் தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்த உடனே ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அப்படியே பருப்பில் சேர்த்துடணும். இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். சாம்பார் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து கொடுத்துட்டு உடனே பருப்பில் சேர்த்தாச்சு. ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இறக்குனா அவ்வளோதான், பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும். இது டிஃபன் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டேன். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.